ஆனால் உங்கள் வண்டியில் 0.50 பிஸ்டன் ஓடிட்டுருக்குது. சரிங்களா, பிஸ்டனோட கண்டிஷன் இது தான். பிஸ்டனு ரிங்ஸ்லேயும் நிறையா மார்க்கிங்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ரிங்ஸும் சேர்ந்து பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரிங்ஸை தடவுனா கையை கிழிக்குது. இந்த இடத்துல ரிங்ஸ் வந்து மேடு பள்ளமாகி போச்சு. அதே மாதிரி கனெக்டிங் ராடு பாருங்கள். கனெக்டிங் ராடில் இந்த ஷேக் இருக்குது. கனெக்டிங் ராடு கையை வந்து நம்ம ரீகண்டிஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்டன் டைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த புஷ்ஷு. இதில் பார்த்திங்கன்னா பேரிங் போடுறதுக்கு பதிலாக காப்பர் புஷ் அடிச்சிருக்கிறாங்க. இது பழைய மெத்தடு தான், ஆனால் அந்த புஷ் வந்து ஓவல் ஆகிப்போச்சு. ஷேக் தெரியுதுங்களா? அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இது ஒரு பக்கமாக இப்படி சுற்றுறதுக்கு பதிலாக ஒரு பக்கமாக டைட்டாக பிடிக்குது, நல்லாவே டைட்டாக பிடிக்குது. அதனால் பிஸ்டன் ஃப்ரீயாக மூவ் ஆக மாட்டேங்குது. அது ஒன்று. போரில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா இருக்குது, மேல் பக்கத்தில் கோடு ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கு. உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும். அப்படியே நல்லா கை வச்சு தொட்டாலே மார்க்கிங் தெரியுதுங்களா? இந்த இடத்துல மார்க் தெரியுதுங்களா? இந்த மார்க் வந்து கையில் தொட்டால் அழுந்துற அளவுக்கு, அதாவது நகம் பட்டால் நகம் உள்ளே பாயிற ஸ்க்ராச்சஸ் நல்லா தெரியுது. வேறு வழி இல்லை, இந்த இடத்த வந்து நீங்கள் ரீபோர் பண்ணி தான் போடணும். லைட்டான ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாலிஷ் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனால் டெப்த்தாகவே இருக்குது இந்த ஸ்க்ராட்சு கரெக்டாக இந்த இடத்துல. அதனால் இதை ரீபோர் பண்ணி தான் போட்டு ஆகணும். பிஸ்டன் அவுட் ரீபோர் பண்ணும்போது கண்டிப்பாக புது பிஸ்டன் போட்டுக்கலாம். ஹெட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஹெட்டிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு பிக்கப் இல்லாமல் போனதுக்கு இன்னொரு காரணம் இங்கே பாருங்கள். இது வந்து மெயின் ஷாஃப்ட்டு, கிராங்க் மெயின் ஷாஃப்ட்டு. இது மேலே வந்து ஹோல்ஸ் தான் இருக்குது. இது மேலே வந்து ஒரு டாட் இருந்திருக்கணும். இந்த டாட் இல்லாதனால தான் உங்களுக்கு வந்து ரொட்டேஷனில் மிஸ்ஃபயர் ஆகிட்டே இருந்திருக்குது, ப்ராப்பரான ஃபயரிங் கிடைக்கல. இதை கண்டிப்பாக கிராங்க் ரீகண்டிஷன் பண்ணும்போது இது மேலேயும் டாட் வச்சு ஸ்டட்டு போட சொல்லணும். இதுலேயும் இது போட்டோம்னா தான் நீங்கள் போட்டிருக்க எலக்ட்ரானிக் கிட்ட கரெக்டாக இதில் சீட்டிங் பண்ண முடியும். இது தெரியுதுங்களா? இந்த கட் மார்க் இருக்கு இல்லையா? இந்த கட் மார்க்கும் அந்த ஸ்டட்டும் போய் கரெக்டாக இப்படி மேட்ச் ஆகணும். அந்த ஸ்டட்டு வந்து இதை ரொட்டேட் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணுறதே அந்த ஸ்டட்டு தான். அது வந்து இதை பிடிச்சிக்கணும். அந்த ஸ்டட் அங்கே இல்லை, இதையும் புதுசு போடணும். அதாவது அந்த ஸ்டட்டை மட்டும் ரீகண்டிஷன் பண்ணணும். மற்றபடி கிளச் பேஸ்கெட் நல்லா இருக்குது. கிளச் பிளேட்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக நல்லா தான் இருக்குது. கிளச் சைடெல்லாம் எந்த ஒர்க்கும் இல்லை பெருசாக. கிளச் செயின் நல்லா இருக்குது, கிளச்செல்லாம் ஓகே தான். உங்கள் கியர் ஸ்லிப் ஆகிட்டு இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்டெடி பின் ஒன்று. இந்த ஸ்டெடி பின் சீட்டிங் ஆகிற இடம் பாருங்களேன். கரெக்டாக இது வச்சா லடக் அப்படின்னு உட்கார்ற மாதிரி இருக்கணும். இது வந்து ஓவல் ஆகிப்போச்சு, சுத்தமாக ஓவல் ஆகிப்போச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது ஓவல், தெரியுதுங்களா? இதை வந்து இந்த ஸ்டடி பின் வந்து இங்கேயும் மிஸ் ஆகுது, ஸ்லிப் ஆகுது. அது ஒன்று. அப்புறம் இந்த செலக்டர், கியர் செலக்டர், இதெல்லாம் லோக்கல் போட்டிருக்குறாங்க, சுத்த லோக்கல். இது பூரா தெரியுதுங்களா காயமாக இருக்கிறது? இந்த காயம் வந்து பள்ளமே ஆகிப்போச்சு, அதாவது ஒரு 1/2 mm டெப்த்தே ஆகிப்போச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பிசுறு தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து கியரை வந்து போட விடாமல் ஸ்லிப் பண்ணிட்டே இருக்கிறது, குதிச்சு போகிறதுக்கு காரணமே. அதே மாதிரி இந்த கார்னர் வந்து சிப்பாக இருக்குது. இன்னொரு செலக்டரும் சேம் கண்டிஷன், ஆனால் இதை விட அது மோசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் காயமாக்கியிருக்குன்னு. இந்த ஓரம்லாம் உடஞ்சிருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கரெக்டாக எனக்கு. இந்த ஓரத்துலலாம் உடஞ்சிருக்கு இங்கே உள்ள. இதெல்லாம் பயங்கர காயம். 2 செலக்டருமே லோக்கல் செலக்டர், அதுவும்
டெம்பரேச்சர் ஏற்றி டெம்பர் பண்ணாத சாதா இது போட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். அதே மாதிரி கியர் வந்து ஒரு சில கியர் வந்து ப்ரைமரி கியர் எல்லாமே ஒரிஜினல் தான். இது ஒரிஜினல் கியர் தான். இது ஒரிஜினல் கியரு பார்த்தீங்கன்னா தெரியும், பேரோடு இருக்கும் எஸ்டின்னு. இதுவும் பாருங்கள், இதுலேயும் ஒரிஜினல் கியர் எஸ்டின்னு இருக்கும். ஆனால் இந்த 2 கியரு லோக்கல் கியரு. இது வந்து டெம்பர் இல்லாத கியர். இதெல்லாம் இது போடும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். இது வந்து இதுதான் செலக்டரில் உட்காரக்கூடிய கியரு. பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும், ஆனால் கரன்னு சுற்றுது. இதுக்குள்ளே வச்சோம்னா ஃப்ரீயாக இல்லாமல் சத்தம் கேட்குதுங்களா, கரங்குது. 2 செலக்டருமே இதில் தான் உட்காரும். 2 கியருமே சரியில்லை. இந்த 2 கியர் கண்டிப்பாக வேறு கியர் போட்டு தான் ஆகணும். ஒரிஜினல் நீங்கள் கொடுத்ததில் இருக்கான்னு பார்க்குறேன். கேஸெல்லாம் நல்லா தான் இருக்குது. கேஸ்லலாம் எந்த டேமேஜும் இல்லை. கேஸில் வந்து இதை போடணும். அப்புறம் வந்து இந்த புஷ்ஷு, இந்த பித்தளை புஷ்ஷு, இதில் வந்து ரொம்ப ஷேக் இருக்குது. இதை ரீகண்டிஷன் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. தெரியுங்களா எவ்வளோ தூரம் ஷேக் இருக்குன்னு? இவ்வளோ பெரிய ஷேக் இருக்கக்கூடாது. வச்சா லேசாக இந்த ஷேக் இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இவ்வளோ தூரம் ஆடக்கூடாது. அதே தான் இந்த இதுலேயும் இன்ஜினோட மெயின் உள்ளே போட்டால் தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய ஷேக் இருக்குன்னு? இவ்வளோ ஷேக்கெலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரீகண்டிஷன் பண்ணணும். அதே மாதிரி கிராங்கில் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டெடி பின்னுக்கு பின்னு போடணும். இது போட்டோம்னா தான் நிற்கும், இல்லைன்னா